குருப்யோ நமः. இன்று நவராத்திரியின் 3ஆம் நாள். இன்று உங்கள் இல்லம் தேடி வரும் அன்னை தேவி சந்திரகண்டா. நவராத்திரி விழாவின் 3ஆம் நாளில் துர்க்கையை சந்திரகண்டா என ஆராதனை செய்ய வேண்டும். இதுவே அன்னையின் 3வது வடிவமாகும். இந்த அன்னை நீதியை நிலைநாட்டி சந்திர பிறையை அணிந்தவள். சந்திர பிறை இவள் முன்னெற்றியில் மணி போல இருப்பதால் இவளை சந்திரகண்டா என அழைக்கின்றனர். இந்த அன்னை 3 கண் கொண்டு 10 கரங்களுடன் காட்சி தருபவள். இவளின் வாகனம் சிங்க வாகனம். இவளின் 2 கரங்கள் பக்தர்களுக்கு அருள் செய்யும் விதமாக இருக்கின்றன. இந்த அன்னையின் பார்வை பக்தர்களின் துன்பத்தை போக்கி இன்பம் தரவல்லது. சந்திரகண்டா தேவி போருக்கு தயாரான கோலத்தில் காட்சி தருபவள். அதனால் பக்தரின் துன்பங்களை விரைந்து தீர்த்து வைப்பார். இந்த அன்னையின் உடல் சக்கரங்களில் மணிபூரக சக்கரத்தில் அமர்ந்திருப்பவள். நவராத்திரியின் 3ஆம் நாள் யோக சாதனை செய்வோர் மணிபூரக சக்கரத்தை தேவியின் அருளோடு அடைவர். அன்னையின் வாகனமாம் சிங்கத்தைப் போல இவளை வழிபடுவோர் வீரம் தைரியத்தை பெறுவார்கள். இந்த அன்னையின் அருள் கிட்டினால் பாவங்கள் அழியும். இவள் கரத்தில் உள்ள மடியின் ஓசை பக்தர்களை காக்கும். இவள் சர்வ சுபிக்ஷத்தையும் தந்து அருள் செய்வாள். இந்த அன்னைக்கான தியான ஸ்லோகம். பிண்டஜ பிரவராரூடா சந்திரகோபாஸ்திரகைர்யுதா பிரசாதம் தனுதே மஹ்யம் சந்திரகண்டேதி விஸ்ருதா. சிம்ஹத்தின் மீது ஏறி வருபவளும் சந்திரகண்டா என்னும் பெயர் கொண்டவளும் கடும் கோபம் ஆக்ரோஷமும் கொண்டவளாகிய தேவி சந்திரகண்டா என் மீது எப்பொழுதும் கருணை மழை பொழியட்டும். திருவாலங்காடு தலத்திலே தன்னுடன் ஆடிய காளிதேவியை தோற்கடிக்க சிவபெருமான் ஆடியது ஊர்த்வ தாண்டவம். ஒரு காலை தரையில் ஊன்றி மறு காலை தோளுக்கு இணையாக உயர்த்தி சிவபெருமான் ஆடிய இந்த பிரணவ கோலத்திலிருந்து தோன்றியவள்தான் இந்த சந்திரகண்டா தேவி. அம்பிகை சந்திரகண்டா தேவி வாராகியாக வழிபடப்படுகிறார். 4 வயது சிறுமியை அம்பிகையாக பாவித்து வணங்குதல் வேண்டும். திதி திருதியை திதி. போட வேண்டிய கோலம் மலர்கோலம். அர்ச்சிக்க வேண்டிய மலர் செண்பகம் மற்றும் குங்கும அர்ச்சனை. நைவேத்தியம் கோதுமை பொங்கல், சர்க்கரை பொங்கல், காராமணி சுண்டல். இவற்றில் ஏதேனும் ஒன்றை நிவேதனம் செய்யலாம். வழிபாடு செய்வதால் ஏற்படும் பலன்கள். பாவங்கள் அழியும். குறைவில்லாத வாழ்வும் சுபிக்ஷமும் உண்டாகும். இந்த 3ஆம் நாளில் அன்னை சந்திரகண்டா தேவியின் பரிபூர்ண கிருபா கடாட்சம் உங்களுக்கு கிடைக்க அன்னையை வேண்டி நாளைய பதிவிலே உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.